அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் x சமம் 1, 2, 3, 4, கணம் y சமம் 2, 4, 6, 8, 10 மற்றும் உறவு r சமம் 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 எனில் r ஆனது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இயல் 1 இதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் பெருக்கல் பற்றியும் உறவு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சார்புகள் பற்றி பார்க்கலாம். 2 வெற்றில்லா கணங்களின் வரிசை சோடிகளின் கணம் தான் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு பார்த்தோம். A மற்றும் B என்பன 2 வெற்றில்லா கணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு R ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து A கிராஸ் பியின் உட்கணமாகவும் இருக்கும். இந்த இரண்டையும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சார்பு என்பதற்கான வரையறை பற்றி இப்போ பார்ப்போம். X மற்றும் Y என்ற வெற்றிலா கணங்களுக்கிடையேயான ஒரு உறவு Fஇல் ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு Xக்கும் ஒரே ஒரு Y பிலாங்ஸ் டு Y கிடைக்கிறது எனில் Fஐ சார்பு என்கிறோம். Xயிலிருந்து Yக்கான சார்பை F from X to Y அப்படின்னு சொல்லலாம். சார்பு என்பதற்கான விளக்கத்தினை அம்புக்குறி படத்தின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் X என்ற கணம், இரண்டாவது Y என்ற கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். X என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம உள்ளீடு அப்படின்னு எடுத்துக்கணும். ஒவ்வொன்றிற்கும் அது தொடர்பான ஒரு வெளியீடு இருக்குது பாருங்கள். நமக்கு வரையறையை பாருங்கள். ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு Xக்கும் ஒரே ஒரு Y பிலாங்ஸ் டு Y தான் கிடைக்கணும். அப்படி இருந்தால் அதை சார்புன்னு சொல்லலாம். இந்த அம்புக்குறி படத்தில் பாருங்கள், ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு Xக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும், அதாவது ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு மட்டும்தான் இருக்குது. Xயில் மொத்தமாக 3 உள்ளீடுகள் இருக்குது. 3 உள்ளீட்டிற்கும் ஒவ்வொரு அது தொடர்பான வெளியீடு இருக்குது பாருங்கள். இப்போ இரண்டாவது அம்புக்குறி படத்தை பார்க்கலாம். இது X, இது Y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Xயில் உள்ள ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்குது. 1க்கு M, 2க்கு P, 3க்கும் P. Xயில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு உள்ளது. ஆகவே இது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூன்றாவது அம்புக்குறி படத்தை பாருங்கள். Xயில் உள்ள ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் வெளியீடு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வெளியீடு இருக்கான்னு பார்த்தா B என்ற ஒரு உள்ளீட்டிற்கு மட்டும் 2 வெளியீடுகள் இருக்குது பாருங்கள். ஒரு உறுப்பிலிருந்து 2 அம்புக்குறி போகுது பாருங்கள். இப்படி இருக்கக்கூடாது. இது சார்பு இல்லை. சுருக்கமாக சொன்னால் முதல் கணத்தில் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அம்புக்குறி கிளம்பணும். ஒரே ஒரு எண்ணுக்கு மட்டும்தான் அம்புக்குறி போகணும். மூன்றாவது படத்தில் பாருங்கள், B என்ற உறுப்பிலிருந்து 2 உறுப்புகளுக்கு அம்புக்குறி போகுது பாருங்கள். இந்த மாதிரி சார்பில் இருக்காது. உறவுகள் கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணம் அப்படின்னு பார்த்தோம். சார்புகள் உறவின் உட்கணமாகும். நமக்கு கணக்கில் 2 கணங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த 2 கணங்களுடைய உறவும் கொடுத்துட்டாங்க. 2 கணங்களின் உறவை அம்புக்குறி படத்தின் மூலம் ரொம்ப எளிமையாக நம்ம வரைய முடியும். அம்புக்குறி வரைபடத்தை வச்சு அது ஒரு சார்பா இல்லையா அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது கணம் Xயில் உள்ள உறுப்புகள் 1, 2, 3, 4. இரண்டாவது கணம் Yயில் உள்ள உறுப்புகள் 2, 4, 6, 8, 10. இதனுடைய உறவு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1க்கும் 2க்கும் இடையான தொடர்பு. இப்போ 1லேருந்து 2 அம்புக்குறி போகணும். 2, 4, 3, 6, 4, 8. இந்த உறவானது ஒரு சார்பு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சார்புக்கான வரையறை ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு Xக்கும் Xயில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்கணும். பாருங்கள், 1க்கு 2 என்ற வெளியீடு, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. இதில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்குது. ஆகவே இது ஒரு சார்பு ஆகும். இப்போ 1இன் நிழலுரு 2, 2இன் முன்னுரு 1, 2இன் நிழலுரு 4, 4இன் முன்னுரு 2 அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பாருங்கள். உறவு ஆறானது அம்புக்குறி படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு Xக்கும் ஒரே ஒரு Y பிலாங்ஸ் டு Y கிடைக்கிறது. மேலும் Xஇன் எல்லா உறுப்புகளுக்கும்
ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே இந்த உறவு ஆர் ஆனது சார்பு ஆகும். ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் உறுப்பு மட்டும் உள்ளது. சுருக்கமாக சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அம்புக்குறி கிளம்பணும். ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும்தான் அந்த அம்புக்குறி போயிருக்கணும். அடுத்தது இந்த சார்பின் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுமே மதிப்பகம் தான். ஏன்னா எல்லா உறுப்பிலிருந்தும் அம்புக்குறி கிளம்பியிருக்கும். ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்பும் மதிப்பகமாக அமையும். துணை மதிப்பகம் அப்படிங்கிறது ஒய்யில் உள்ள எல்லா உறுப்பையுமே நம்ம எடுத்துக்கணும். எக்ஸில் உள்ள எந்தெந்த உறுப்புக்கு நிழலுருவாக அமைகிறதோ அந்த நிழலுரு உறுப்புகள் எல்லாமே வீச்சகம். ஆகவே மதிப்பகம் இந்த எக்ஸ் கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே வந்துடும். 1, 2, 3, 4. துணை மதிப்பகம் ஒய் என்ற கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே வந்துடும். 2, 4, 6, 8, 10. வீச்சகம் இந்த எக்ஸ் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் நிழலுருக்கள் எல்லாமே வீச்சகம்தான். எதுக்கெல்லாம் அம்புக்குறி போயிருக்கு பாருங்கள். 2, 4, 6, 8 அது மட்டும்தான் நம்ம குறிக்கணும். 2, 4, 6, 8. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.